பேட் வைப்ரேஷன். சிம்மனிடம் இருந்த ஓவியத்தை 10 லட்சம் கொடுத்து வாங்கிய கௌதம் அவனிடம் தனது ஹோட்டலின் முகவரி அட்டையையும் கொடுத்துவிட்டு நாளை காலை 10 மணிக்கு வரும்படி சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து போக திடீரென்று சிம்மன் அவனை கூப்பிட்டான். சிம்மன் கூப்பிட்டதும் திரும்பி பார்த்த கௌதம், என்னாச்சு சிம்மன், இந்த ஓவியத்தை ஏதும் கேட்கலையே என்று சிரித்து கொண்டே கேட்க, உடனே சிம்மன் அவனது நெற்றியை உற்று பார்த்தான். பின்பு கடந்த 6 மாசமா உனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்குமே என்று கேட்டான். ஆமா, 6 மாசமா என்னோட பிஸ்னஸ் லாஸ்ல போகுது. நான் எதை தொட்டாலும் அது சரியாவே போக மாட்டேங்குது. அவ்வளவு ஏன், போன மாசம் கூட எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுல இந்த கை முறிஞ்சு போச்சு. இப்பதான் சரியா இருக்கு என்று தனது கையை காட்டியவன் பின்பு எதையோ யோசித்து விட்டு, ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியமாக கேட்டான். அவன் அருகில் வந்த சிம்மன், கௌதம், நீ இதை நம்புவியா இல்லையான்னு தெரியல. உன்னை சுத்தி ஒரு பேட் வைப்ரேஷன் தெரியுது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அந்த வைப்ரேஷனால தான் உனக்கு இதெல்லாம் நடக்குது என்று சொன்னவன், ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அந்த தெருமுனையில் இருந்த ஒரு கடைக்கு சென்றான். அதிலிருந்து ஒரு லாக்கெட்டை வாங்கினான். பின்பு அதை ஒரு கருப்பு கலர் கயிறில் கோர்த்தவன் நேராக கௌதமிடம் வந்து, கௌதம், உன்னோட கையை காட்டு என்று சொன்னான். எதுக்கு என் கையை காட்ட சொல்ற என்று கேட்டுக்கொண்டே கௌதமும் அவனுக்கு முன் அவனது கையை நீட்ட, ஏற்கனவே அந்த லாக்கெட்டில் அவன் சில மந்திரங்களை சொல்லியும் அவனுக்குள் இருக்கும் ஒரு வகையான ஸ்பிரிச்சுவல் சக்தியையும் அதற்குள் செலுத்தி இருந்தான். அவன் கையில் அதை கட்டியவன், எந்த காரணத்தை கொண்டும் இது நீ உன் கையிலேருந்து எடுக்கவே கூடாது என்று சொன்னான். இதுவரைக்கும் சிம்மன் இப்படியெல்லாம் பேசி பார்த்திராத அஜய் இவன் நிஜமாகத்தான் சொல்கிறான் என்பது புரிந்து போக உடனே அஜயும் கௌதமிடம், அவன் சொன்னா சரியாதாண்டா இருக்கும், நீ கட்டிக்க என்று சொன்னான். பொதுவாக எனக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கை இல்லை, ஆனாலும் நீ அன்பா கொடுக்குற, அதனால வாங்கிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனது கையில் கட்டி கொண்டு கௌதம் அங்கிருந்து கிளம்பினான். சரிடா, நாளைக்கு மறக்காம அந்த ஹோட்டலுக்கு வந்துடு என்று சொல்லிவிட்டு அஜயும் அங்கிருந்து சென்றுவிட, சரி என்று தலையசைத்தவன் நேராக அவனது ஹாஸ்டல் அறைக்கு சென்றான். தனது அறைக்கு சென்றவனுக்கு நாளுக்கு நாள் தனக்குள் இருக்கும் ஒவ்வொரு சக்தியை பற்றியும் அறிய வர அவனுள் ஒரு வகையில் சந்தோஷமும் மறுவகையில் இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்ற கேள்வியும் எழுந்து கொண்டிருந்தது. கடந்த 2 நாட்களாக அவனது வாழ்வில் நடக்கும் விஷயங்களை பற்றி அவன் யோசித்தாலே அவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விடுகிறான். இன்றும் அதே போல யோசிக்க மறுபடியும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்கிறான். அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு எழுந்தவன் மணியை பார்த்துவிட்டு, அச்சுச்சோ, 10 மணிக்கு அஜயோட ஃப்ரெண்டு வர சொன்னானே, நேரமாச்சு என்று சொல்லிவிட்டு வேகமாக குளித்து கிளம்பியவன் வரும் வழியில் ரோட்டு கடையில் காலை உணவை முடித்துவிட்டு அங்கிருந்து பஸ்ஸை பிடித்து அவர்கள் கொடுத்திருந்த அட்ரஸிற்கு சென்றான். குப்தா ஹோட்டலிற்கு நிகராக இல்லை என்றாலும் ஓரளவுக்கு இதுவும் பெரிய ஹோட்டலாகத்தான் இருந்தது. வெளியில் நின்றிருந்த செக்யூரிட்டியிடம் அந்த கார்டை காண்பித்ததும் அவர் அவனை பார்த்து சலாம் அடித்துவிட்டு டோரை ஓபன் செய்து உள்ளே போகும்படி சொன்னான். சிறு வயதில் இருந்த அனைவராலும் அவமானப்பட்டதால் என்னவோ இப்பொழுதெல்லாம் அவனுக்கு மரியாதை கிடைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சிரித்து கொண்டே சிம்மன் உள்ளே செல்ல அவனுக்கு முன்பு கௌதமும் அஜயும் உட்கார்ந்திருந்தனர். சிம்மனை பார்த்தவுடன் ஹாய் சிம்மன் என்று சொல்லி இருவரும் அவனை பார்த்து கையை அசைக்க பதிலுக்கு சிம்மனும் அவர்களை பார்த்து கையை அசைத்து விட்டு அவர்கள் அருகே சென்றான். அந்த அறை முழுவதும் பார்ட்டி நடப்பதற்கான அத்தனை விஷயங்களும் நடந்து கொண்டிருந்தது மற்றும் டிஜே அவர்கள் ஆட்டத்திற்கு தகுந்தாற் போல பாட்டு போட்டு கொண்டிருந்தான். மறுபுறம் ஆண்களும் பெண்களும் மதுபானம் அருந்தி கொண்டிருந்தனர். சிம்மன் மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்ததால் இதையெல்லாம் அவன் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. முதலில் அதை பார்க்கையில் அவனுக்கு என்னவோ போலிருந்தது. அதை உணர்ந்து கொண்ட அஜய் அவனது தோளில் கை போட்டுக்கிட்டு, இங்க இதெல்லாம் சகஜம், அங்க அதெல்லாம் கண்டுக்காத, சரிவா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் என்று கூப்பிட்டான். என்னது ட்ரிங்க் பண்ணவா? எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை என்று சிம்மன் சொன்னான். என்ன பழக்கம் இல்லையா? பாஸ், பார்ட்டியே உங்களுக்காக தான், அப்படி இருக்கும்போது பழக்கம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்று கௌதம் கேட்க, சரி வாழ்க்கையில் இதையும் தான் அனுபவித்து பார்ப்போமே என்று சொல்லிவிட்டு அவனும் சரி என்று தலையசைக்க உடனே கௌதம் அங்கிருந்த பேரருக்கு கண் காண்பித்ததும் பேரர் தலையசைத்து விட்டு லோக்கல் சரக்கை கொண்டு வந்து அவன் முன்பு வைத்தார். அந்த பார்ட்டியில் கலந்து கொண்ட அனைவரும் உயர் ரக சரக்குகளை குடித்து கொண்டிருக்க இவர்கள் முன்பு இருந்த லோக்கல் சரக்கையும் பார்த்து சிம்மன் ஒரு மாதிரி கேள்வியாக அவர்கள் இருவரையும் பார்க்க உடனே கௌதம் சிரித்துவிட்டு, என்னதான் உயர் ரக சரக்கு அடித்தாலும் இந்த சரக்குக்கு நிகராகாது, நீ இதை குடிச்சு பாரேன் என்று சொல்லிவிட்டு ஓபன் செய்து அவர்களிடம் கொடுத்தான். முதலில் ஒரு வகை அச்சத்துடன் குடித்தவன் அதன் டேஸ்ட் அவன் நாக்கில் சற்று ஒட்டிக்கொள்ள அவனும் நன்றாக குடிக்க ஆரம்பித்தான். முதலில் குடித்ததாலோ என்னவோ உள்ளே சென்ற அனைத்தும் 1/2 மணி நேரத்தில் ரிவர்ஸில் வருவது போல இருக்க, எல்லாரும் இங்கே இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வாமிட் எடுப்பதற்காக வாஷ்ரூம் போய் கொண்டிருந்தான். பாத்ரூமில் இருந்து ஒரு பெண் அலறும் சத்தம் கேட்டது.
என்ன ஆச்சு என்று பதட்டத்துடன் சிம்மன் அங்கே சென்று பார்க்க அங்கு வெயிட்டர் ட்ரெஸ் அணிந்திருந்த ஒரு இளம் பெண் நின்று கொண்டிருக்க அவளிடம் திடகத்தனமான ஒரு ஆண் சண்டை போட்டு கொண்டிருந்தான். அவனை தாண்டி யாரும் உள்ளே வராத அளவிற்கு அவனது அடியாட்கள் 4 பேர் வெளியில் நின்று கொண்டிருந்தனர். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் இங்கே வேலைக்கு தான் சேர்ந்திருக்கேன், தயவு செஞ்சு என்னை இப்படியெல்லாம் பண்ணாதீங்க என்று அந்த பெண் அழுது கொண்டே சொன்னாள். இங்கே பாரு, உன்னை நான் இப்போ என்ன பண்ணேன்? இந்த ஒயினை நீ குடிக்கணும், அவ்வளவுதான். இது குடிச்சேன்னா நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன் என்று அவன் சொன்னான். இல்லை, எனக்கு தெரியும் நீங்கள் இதில் எதையோ கலந்தீங்க, அதை நான் பார்த்தேன். கண்டிப்பாக நான் இதை குடிக்கவே மாட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன், நான் வேணா இந்த வேலையை விட்டே நின்றுடுறேன் என்று அந்த பெண் அழுது கொண்டே சொன்னாள். இங்கே பாரு, நான் இங்கே வரும்போது போகும்போதெல்லாம் உன்னை தான் பார்க்குறேன். என் கண்ணுக்கு நீ தேவதையா தெரிகிற. ஒரு நாள் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணு. நீ எவ்வளவு பணம் கேட்குறியோ அதை நான் தரேன் என்று அவளுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தவன் குடிபோதையில் உளறி கொண்டிருந்தான். அந்த பெண்ணின் குரல் எங்கோ கேட்டது போல இருக்க சிம்மன் அது யாராக இருக்கும் என்று கஷ்டப்பட்டு எட்டி பார்க்க இறுதியாக அவளது முகம் தெரிந்தது. காயத்ரி. அவன் படிக்கும் அதே இன்ஸ்டிடியூட்டில் BBA படிக்கும் மாணவி. சிம்மனும் காயத்ரியும் ஒரே ஊரிலிருந்து படிக்க வந்தவர்கள். சிறு வயதிலிருந்தே சிம்மனுக்கு காயத்ரியை தெரியும். சிம்மன் குடும்பம் போலவே காயத்ரி குடும்பமும் கொஞ்சம் நடுத்தர வர்க்கம். அவளது படிப்பு செலவிற்காக இந்த சம்மர் வெக்கேஷனில் பார்ட் டைம் ஜாப் செய்து கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் என்று இந்த வேலைக்கு சேர்ந்திருந்தாள். காயத்ரியை பார்த்ததும் ஒரு நிமிடம் பதறியவன் பின்பு கேஷுவலாக அவர்களிடம், பாஸ், ரெஸ்ட் ரூம் போனோம், வழிவிடுறீங்களா என்று கேட்டான். ரெஸ்ட் ரூம் வாசலில் நின்று கொண்டிருந்த அந்த தடியன்கள், எங்க பாஸ் ரொம்ப பிஸியா இருக்காரு, இப்ப யாரும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாது, நீ வேணா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் யூஸ் பண்ணிக்க என்றான். சிம்மனின் குரல் கேட்டதும் அந்த பெண் அடையாளம் கண்டுவிட்டு, சிம்மன் ப்ளீஸ் என்னை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்து, என்னை இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க என்று கத்தினாள். ஓ, அவனை உனக்கு தெரியுமா என்று கேட்டுக்கொண்டே சிம்மனை திரும்பி பார்த்தவன் அவன் நிற்கும் பொசிஷனை பார்த்துவிட்டு, என்னடா மனசுல பெரிய ஹீரோன்னு நினைப்பா? டே தம்பிங்களா, பையனுக்கு கொஞ்சம் நம்ம யாருன்னு காட்டுங்க என்றான். ஓகே பாஸ், காட்டிட்டா போச்சு என்று சொல்லிவிட்டு இருவர் சிம்மன் அருகில் ஓடி வர, சிம்மனோ இப்போதைக்கு தன்னிடம் இருக்கும் சக்தியை இங்கு பயன்படுத்துவது நல்லதல்ல என்று நினைத்து அவர்களுடன் நார்மலான மனிதன் போலவே சண்டை போட்டான். ஒருபுறம் சிம்மனுடன் சில பேர் சண்டை போட்டு கொண்டிருக்க 2 பேர் காயத்ரியின் அருகில் சென்று அவளது கையை இறுக பிடித்து கொள்ள அவனது பாஸ் கையில் வைத்திருந்த அந்த ஒயினை வாங்கி காயத்ரியின் வாயில் ஊற்றினான். அந்த ஒயினில் போதை மருந்து கலந்திருந்ததால் அதை குடித்த அடுத்த நொடியிலேயே அவளுக்கு போதை ஏற ஆரம்பித்தது. போதையில் சிம்மன் சிம்மன் என்று அவனது பெயரையே சொல்லி கொண்டிருக்க அவளிடம் அவன் மிஸ்பிஹேவ் செய்ய ஆரம்பித்தான். காயத்ரியின் நிலையை கண்ட சிம்மன் இதற்கு மேலும் முடியாது என்று நினைத்தவன் தனது 2 விரல்களை நீட்டி மனதிற்குள் ஏதோ மந்திரத்தை உச்சரித்துவிட்டு அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் அனைவரது கழுத்திலும் இடுப்பிலும் அந்த கையை வைத்து குத்த அனைவரும் சுருண்டு தரையில் விழுந்து அலறி கொண்டிருந்தனர். பின்பு காயத்ரியிடம் சென்றவன் அவளிடம் மிஸ்பிஹேவ் செய்து கொண்டிருந்த அவனை பிடித்து இழுத்து அடிக்க பதிலுக்கு அவனும் சிம்மனை அடிக்க இருவரும் சண்டை போட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கே வந்த மேனேஜர் சிம்மனை பார்த்து, ஹேய் மேன், நீ யார் கூட சண்டை போடுறேன்னு தெரியுமா? அவரோட கையை விடு என்று சொல்லிவிட்டு சிம்மனை பிடித்து கீழே தள்ளினான். காயத்ரியிடம் மிஸ்பிஹேவ் செய்து கொண்டிருந்தவன் அருகில் சென்று சிம்மன் அவனை இழுத்து அடிக்க பதிலுக்கு அவனும் சிம்மனை அடிக்க இருவரும் சண்டை போட்டு கொண்டிருந்த நேரம் அங்கே வந்த மேனேஜர், ஏய், நீ யார் மேல கை வைக்கிறன்னு தெரியுமா என்று சொல்லிவிட்டு சிம்மனை வேகமாக கீழே தள்ளினான். அவர் இந்த கிளப்புக்கு எப்பவும் வர கஸ்டமர், இன்னும் சொல்ல போனா எங்க MDயோட அவங்க அப்பா பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காரு என்று சொன்னவன் வேகமாக, மிஸ்டர் நந்தா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே என்று சொல்லிவிட்டு அவன் அருகில் ஓடினான். மேனேஜர் அப்படி சொல்லியதும் மிகவும் பெருமையாக தனது கோட்டை தட்டிவிட்டு கொண்டே, எனக்கு ஒன்றும் ஆகல, இந்த மாதிரி லோ கிளாஸ் பசங்களெல்லாம் யார் உள்ள விட்டது என்று கேட்டான். அதான் சரி, எனக்கு தெரியல, அவனும் அவனுடைய ட்ரெஸ்ஸும், இவன் எப்படி இந்த ஹோட்டலுக்குள்ள வந்தான் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்த கௌதம், மேனேஜர், வாட்ஸ் கோயிங் ஆன் என்று சொல்லிவிட்டு அங்கே வந்தவன் சிம்மன் தரையில் கிடப்பதை பார்த்து மிகவும் கோபமாக, யார் என்னோட ஃப்ரெண்டை கீழே தள்ளினது என்று சொல்லிவிட்டு வேகமாக கீழே இருந்த சிம்மனுக்கு கை கொடுத்து மேலே எழுப்பி விட்டான். கௌதம் அப்படி கோபமாக கேட்டதும், சார், அது இவர் உங்களோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியல என்று பதறிக்கொண்டே அந்த மேனேஜர் சொன்னான். அவர் என்னோட நண்பனா இல்லாட்டா அப்படிதான் அவரை ட்ரீட் பண்ணுவீங்களா? இந்த கிளப்புக்கு வர ஒவ்வொருத்தரும் முக்கியமானவங்க தான், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியது இங்க வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரோட கடமை.
மேனேஜர், நீங்க இப்பவே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு உங்களோட சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. இன்னொரு முறை உங்களை நான் இங்க கண்ணில் பார்க்கவே கூடாது என்றான். உடனே அந்த மேனேஜர், சார் ப்ளீஸ் சார், ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார் என்று அவனிடம் கெஞ்ச, உடனே கௌதம் அவனை எரித்து விடுவது போல பார்த்து, மேனேஜர், நான் ஒரு முறை தான் சொல்லுவேன், கெட் அவுட் என்று கத்தினான். அதற்கு மேல் என்ன சொல்லியும் பலனில்லை என்பதை புரிந்து கொண்ட மேனேஜர் தனது தலையை தொங்க போட்டுக்கொண்டு அங்கிருந்து சென்றார். அப்புறம் மிஸ்டர் நந்தா, நீங்க இந்த நேரத்துக்கு 4th ஃப்ளோரில் தானே பிஸியாக இருக்கணும், அதை விட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க என்று கேட்டான். என்னை இவன் கேவலமாக ட்ரீட் பண்ணான், அவனை ஏன்னு கேட்காம என்ன கேட்டுட்டு இருக்கியா? என் அப்பாவும் அப்பா கூட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியும் தானே என்றான். ஒரு நிமிடம் நந்தாவை உற்று பார்த்தவன் பின்பு அங்கு பயத்தில் சிம்மனின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த காயத்ரியை பார்த்தான். அப்போதே அங்கு என்ன நடந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டவன் கோபத்துடன், நந்தா நந்தா, பெண்கள் கிட்ட மரியாதையா நடந்துக்கன்னு உனக்கு நான் பல முறை எச்சரிச்சிருக்கேன். ஆனா உன் புத்தியில உரைக்க மாட்டேங்குது. இங்க பாரு, இங்க வேலை பார்க்குறவங்க ஒன்றும் ப்ராஸ்டிடியூட் கிடையாது. அந்த மாதிரி பொண்ணுங்க ஏதாவது தேவைன்னா மும்பையில் இல்லாத பெண்களா? அங்கே போ. அதை விட்டுட்டு இன்னொரு முறை என்னோட ஹோட்டலில் வேலை பார்க்குற எந்த பொண்ணுக்கிட்டையாவது மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினச்ச, அவ்வளவுதான், உன்னை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிடுவேன். அப்புறம் என்ன, உங்கள் அப்பா எங்கள் அப்பா கூட பிஸ்னஸ் பண்ணுறாரா? இங்கே பாரு, நாங்கள் பண்ணுறதுல 0.5% தான் உங்களோட ஷேர், அது ஞாபகம் இருக்கட்டும். இப்போ நான் நினச்சேன்னா அது கூட இல்லாமல் ஆக்கிடுவேன், தெரிஞ்சுக்க என்று சொல்லிவிட்டு சிம்மனிடம், சாரி சிம்மன், நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். நோ இட்ஸ் ஓகே, நீ கரெக்டான டயத்துக்கு தான் வந்த என்று சொல்லிவிட்டு போதையில் இருந்த காயத்ரியை பார்த்தவன், இவளை இப்படியே வெளியே விடுவது நல்லதல்ல என்பதை உணர்ந்து கொண்டு, கௌதம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா என்று கேட்டான். காயத்ரியின் நிலையை கௌதமாலும் உணர முடிந்ததால், நோ இஷ்யூ, இங்கே ஃப்ரீயாக இருக்க எந்த ரூமை வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேலே ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்க போகுது, அதில் உன்கிட்ட இருந்து வாங்கின ஓவியத்தையும் வச்சிருக்கேன், நீ அங்கே வந்துரு என்று சொல்லிவிட்டு கௌதம் அங்கிருந்து சென்றான். காயத்ரி இருந்த இடத்தில் தள்ளாடி கொண்டிருக்க அவளை அப்படியே தனது 2 கரங்களில் தாங்கியவன் அங்கிருந்து ஒரு அறைக்கு சென்று அவளை படுக்கையில் கடத்தினான். காயத்ரியோ போதையில் உளர ஆரம்பித்தாள். அந்த போதை மருந்து தனது வேலையை காட்ட ஆரம்பிக்க காயத்ரி தனது மேலாடையை மெதுவாக கலட்ட ஆரம்பித்தாள். அதை பார்த்ததும் பதறிப்போன சிம்மன் வேகமாக அவளது கையை பிடித்து கொண்டு, காயு, வாட் ஆர் யூ டூயிங் என்று கேட்டான். எனக்கு ரொம்ப வெக்கையா இருக்கு, புழுக்கமாக இருக்கு, என்னால் தாங்கவே முடியல என்று காயத்ரி உளறிக்கொண்டே மறுபடியும் தனது ஆடையை கழற்ற முயற்சித்தாள். இதற்கு மேலும் இவளை இப்படியே விட்டால் சரி வராது என்பதை உணர்ந்து கொண்ட சிம்மன் தனது பேக்கில் இருந்த பையில் இருந்து சில ஊசிகளை எடுத்தான். அதையெல்லாம் அவள் மேல் மெதுமெதுவாக குத்த பார்க்க அவளோ சட்டென்று அவனது சட்டை காலரை பிடித்து அவனது இதழோடு தனது இதழை பதித்தாள். என்னதான் மீராவை 2 வருடமாக காதலித்திருந்தாலும் ஒரு நாள் கூட அவளிடம் இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டிராத சிம்மனுக்கு முதல் முறை ஒரு பெண்ணின் இதழ் பட்டதும் உடலில் வேறு ஏதோ மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தது. ஆனால் அடுத்த நொடியே சுதாரித்தவன் சட்டென்று அவளிடம் இருந்து விலகினான். காயத்ரி மயக்கத்திலேயே, சிம்மன், உனக்கு ஒன்று தெரியுமா, நான் சின்ன வயசுலேருந்தே உன்னை விரும்புகிறேன், உன் மேலே எனக்கு அலாதி அன்பு இருக்கு, அதை நான் உன்கிட்ட சொல்ல வரணும்னு நினைக்கும் போது தான் நீ மீராவோட கமிட் ஆகிருக்கிறது தெரிஞ்சுது. அதனால தான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு விட்டுட்டு போயிட்டேன். சிம்மன், நிஜமாவே ஐ லவ் யூ என்று சொன்னாள். சிறுவயதிலிருந்து காயத்ரியுடன் அவன் சேர்ந்து இருந்திருந்தாலும் ஒரு நாள் கூட அவள் மீது அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்ததில்லை. அவனை பொறுத்தவரை அவன் கண்ணுக்கு அவள் எப்பொழுதும் சிறுவயதில் பார்த்த அந்த சின்ன காயத்ரியாகவே தெரிந்தாள். ஆனால் இன்று அவளது இதழ் பட்டதாலோ என்னமோ அவன் கண்ணுக்கு அவள் இன்று பெரிய பெண்ணாகவும் பேரழகியாகவும் தெரிந்தாள். ஒரு நிமிடம் கண் இமைக்காமல் அவளை பார்த்தவன் பின்பு, தினமும் நான் இவளை பார்த்திருக்கேன், இப்ப மட்டும் என்னோட கண்ணுக்கு இவ ஏன் இவ்வளோ அழகா தெரிகிறா, ஏன் இவ மேல எனக்கு எந்த ஒரு எண்ணமும் வராம போச்சு என்று தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டு அவளை பார்த்து கொண்டிருந்தான். காயத்ரி மறுபடியும் தனது ஆடையை கழற்ற முயற்சிக்க இதற்கு மேல் தாங்காது என்று நினைத்தவன் அங்கிருந்த பெட்ஷீட்டை எடுத்து அவள் மீது போட்டுவிட்டு பின்பு அங்கிருந்த ஊசிகளை எடுத்து அவள் மீது மெதுவாக குத்தினான். ஊசி குத்திய அடுத்த 5 நிமிடத்திலேயே அவள் மயக்க நிலைக்கு சென்றாள். அவள் மயக்கம் தெளியும் வரை அவளை தனியாக விட்டு போகக்கூடாது என்று எண்ணியவன் அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்து அவளையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அடுத்த 15 நிமிடத்தில் அவள் மெதுவாக கண் விழித்து அந்த அறையை சுற்றி முற்றி பார்த்தாள். பின்பு தன் மீது போட்டிருந்த பெட்ஷீட்டை பார்த்தவள் அதிர்ந்து அதை விலக்கி பார்க்க அவளுக்கு எதிரே சோஃபாவில் உட்கார்ந்திருந்தவன் அதுவரை அவள் செய்ததை எல்லாம் பார்த்து சிரித்துவிட்டு பின்பு, ஒன்றும் பயப்படாத, நான் அந்த அளவுக்கு மோசமானவன் இல்லை என்று சொல்லி சிரித்தான். அப்பொழுதுதான் லைட்டாக அவளுக்கு சற்று நேரத்துக்கு முன்பு நடந்த நிகழ்வுகள் நினைவு வர உடனே சற்றென்று தனது தலையை தாழ்த்தி கொண்டவள், சாரி சிம்மன், இப்படி ஒரு நிலைமையில் உன்னை நான் சந்திப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல என்று சொன்னாள். உடனே சிம்மன், இதில் நீ எதுக்கு சாரி கேட்குற,
இந்த மாதிரி கேவலமான உலகத்துல தான் நம்ம வாழ்றோம்னு நினைக்கும் போது தான் இன்னும் கஷ்டமா இருக்கு. வாய் வார்த்தையாவே இருக்கிற பெண் சுதந்திரம் எப்ப நிஜமா கிடைக்கும்னு தெரியல என்று அவளிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவனது செல்போன் சினிங்கியது. உடனே தனது செல்போனை எடுத்து அட்டன் செய்து, ஹலோ கௌதம் என்றான். சிம்மா, இன்னும் என்ன பண்ற, சீக்கிரம் வா, எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது என்று சொல்ல, தோ 5 மினிட்ஸ்ல அங்க வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தவன், ஓகே காயு, நீ டோரை நல்லா லாக் பண்ணிட்டு தூங்கி ரெஸ்ட் எடு, மேல ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, அதை பார்த்துட்டு நான் வந்துடுறேன் என்றான் சிம்மன். உடனே காயத்ரி ஒருவித தயக்கத்துடன், திரும்பி வருவீங்களா என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் சிம்மன் சிரித்து கொண்டே அவளது தலையில் மெதுவாக வருடி, கண்டிப்பா வருவேன், நீ இப்ப தூங்கி ரெஸ்ட் எடு என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த அறையில் இருந்து வெளியேறியவன் கௌதம் சொன்ன ஃப்ளோருக்கு சென்றான். அந்த ஃப்ளோர் முழுவதும் அந்த சிட்டியில் உள்ள பில்லியனர்களும் மில்லியனர்களும் கூடியிருந்தனர். அந்த இடத்தை பார்த்தாலே இதெல்லாம் பணக்காரர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது என்பது போல இருந்தது. அங்கு பல வகையான ஓவியங்களும் மற்ற பழங்கால பொருட்களும் இடம்பெற்றிருந்தது. அதையெல்லாம் ஆச்சரியத்துடன் அவன் பார்த்து கொண்டு போக அங்கே உட்கார்ந்திருந்த கௌதமும் அஜயும் அவனை பார்த்து கூப்பிட்டனர். சிம்மனும் அவர்களை பார்த்து கை அசைத்துவிட்டு அவர்கள் அருகில் சென்று உட்கார, கௌதம் அங்கிருந்த பிசினஸ் பார்ட்னர்கள், தோழர்கள் என்று அனைவருக்கும் சிம்மனை பெருமையாக அறிமுகப்படுத்தினான். அங்கு வந்திருந்த அனைவரும் அவனிடம் சிரித்தாலும் மனதிற்குள் அவனது உடையை பார்த்து இவன் எப்படி இங்க வந்தான் என்பது போல நினைத்து கொண்டு அவனை பார்க்க அந்த பார்வை அவனுக்குள் ஏதோ ஒரு ரணத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை நாம் இங்கு வந்திருக்க கூடாதோ என்ற எண்ணம் தோன்ற என்ன செய்வது என்று தெரியாமல் ஒருவித சங்கோஜத்துடன் உட்கார்ந்திருந்தான். ஹார்ட் அட்டாக். கௌதம் சொன்ன ஃப்ளோருக்கு சென்றவன் அங்கிருந்த பணக்காரர்களை எல்லாம் பார்த்து ஒரு நிமிடம் பிரமித்து போனான். இந்த இடமெல்லாம் பணக்காரர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது போல என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு உள்ளே சென்றவனை கௌதமும் அஜயும் ஹாய் என்று கை காட்ட அவனும் சிரித்து கொண்டே அவன் அருகில் செல்ல கௌதம் அங்கிருந்த அனைவரிடமும் அவனை மிகவும் பெருமையாக அறிமுகப்படுத்தினான். கௌதமின் தோழன் என்பதால் அங்கிருந்தவர்களும் சிரித்து கொண்டே அவனிடம் பேசினாலும் அவர்கள் அவனை பார்த்த பார்வை பார்ப்பதற்கு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் மாதிரி இருக்கான், இவன் கூட எல்லாம் எதுக்கு இவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான் என்பது போல இருந்தது. அந்த பார்வை அவனுக்குள் ஏதோ ஒரு வலியை கொடுக்க இங்கு ஏன் வந்தோம் என்பது போல தலையை தாழ்த்தி கொண்டு உட்கார்ந்திருந்தான். அவனது நிலையை கண்ட அஜய் கௌதமிடம் கை காட்ட உடனே கௌதம் அவனது ஷோல்டரில் தட்டி, சிம்மன் வா, உனக்கு ஒரு முக்கியமான ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவனை அங்கிருந்து கூட்டிச் சென்றான். சிம்மன் தயங்கி கொண்டே, இல்ல கௌதம், நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன் என்றான். வா சிம்மா, இங்கு நீ உட்கார்ந்திருக்கிறதுக்காகவா உன்னை வர சொன்ன, நீ வா என்று சொல்லிவிட்டு அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு கூட்டத்திடம் சென்றான். அங்கு நின்றவர்கள் அனைவரும் 60 வயதை தாண்டியவர்கள். அவர்களிடம் சிம்மனை அறிமுகப்படுத்தி வைத்தான். அந்த வயதானவர்களும் சிம்மனை பார்த்து சிரித்துவிட்டு, ஓஹோ, நீதான் சிம்மனா, நீதான் இந்த கிரேட் ஓவியர் ராபினோட ஓவியத்தை வச்சிருந்ததா, இந்த எக்ஸிபிஷன்ல இன்னைக்கு களை கட்டுறதே நீ கொடுத்த ஓவியம்தான் என்று சொல்லி அவனிடம் மிகவும் ஃப்ரெண்ட்லியாக பேசினார்கள். அதுவரை அவனுக்குள் இருந்த அந்த பதற்றம் குறைந்து அவனும் அவர்களுடன் நார்மலாக பேசி கொண்டிருக்க அப்பொழுது ஒரு வயதானவர் திடீரென்று தனது நெஞ்சை பிடித்து கொண்டு அப்படியே கீழே விழுந்தார். அந்த முதியவர் அப்படி விழுந்ததும் உடனே கௌதம், புருஷோத்தமன் அங்கிள், உங்களுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டுக்கொண்டு வேகமாக அவன் கீழே குனிந்து அவரை பார்த்தான். அப்பொழுது அங்கே வந்த அவரின் PA பிரியா, சாருக்கு என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டு வேகமாக அவர் அருகில் வந்தாள். உடனே கௌதம் நடந்ததை சொல்ல, அவருக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க என்றாள். இதோ ஃபோன் பண்றேன் என்று சொல்லிவிட்டு கௌதம் தனது செல்போனை எடுக்க அப்பொழுது அந்த இடத்திற்கு வந்த சித்த மருத்துவ டாக்டர் ஆனந்த் என்ன ஆச்சு என்று கேட்டுக்கொண்டு அவர் அருகில் வந்தான். திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, அநேகமா அவருக்கு அட்டாக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்று அவரது PA சொல்ல, எல்லாரும் கொஞ்சம் தள்ளுங்க என்று சொல்லிவிட்டு அவரது பல்ஸை செக் செய்தவன் பின்பு தனது பேக்கில் இருந்த சில அக்குபஞ்சர் ஊசிகளை எடுத்து அவரது உடம்பில் செலுத்தினான். டாக்டர் ஆனந்த் அந்த ஊரிலேயே மிகவும் பிரபலமான சித்த வைத்திய டாக்டரான காசிநாதனின் ஒரே பையன். அவனுக்குள் நிறைய திறமை உண்டு, ஆனால் தலைக்கணம் சற்று அதிகமாகவே இருக்கும். அவருக்கு அட்டாக் தான் வந்திருக்கு, கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாரு, எல்லாரும் தள்ளி வழி விடுங்க என்று சொல்லிவிட்டு அவன் பெருமையாக நின்று கொண்டிருக்க அவருக்கு சரியான பாடில்லை என்ற வாட்சை பார்த்தவன், இந்நேரத்துக்கு சரியாகி இருக்கணுமே, ஏன் சரியாகல என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்க அப்பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த கௌதம், என்ன விளையாடுறியா, ட்ரீட்மெண்ட் பண்ணது நீதானே, சரியா இருக்கணுமே நீ என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க என்று கேட்டான். இல்ல, எப்போதும் ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்
பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். அவங்களுக்கு எல்லாம் சரியாயிடுமே, இவருக்கு ஏன் சரியாகலன்னு தெரியலையே என்றான் ஆனந்த். உடனே கௌதம் எரிச்சலாக ஆனந்தை பார்த்து முறைத்து விட்டு, அவருக்கு ஏதாவது ஒன்று ஆனா பெரிய பிரச்சனை ஆயிடும், சீக்கிரம் யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க என்றான். உடனே சிம்மன், அவரை நான் கொஞ்சம் பார்க்கலாமா என்று கேட்டான். அப்பொழுதுதான் சிம்மன் அங்கு நின்று கொண்டிருந்தது நினைவு வர கௌதம் உடனே சிம்மனை பார்த்து, சிம்மா, நீ மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, அவருக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க முடியுமான்னு பாரேன் என்றான். உடனே ஆனந்த், கௌதம், நான் எவ்வளோ பெரிய டாக்டர்னு உனக்கு தெரியும் தானே, ஆனால் என்னாலேயே அவரை கியூர் பண்ண முடியலை. சாதாரண மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், அவனால் என்ன பண்ண முடியும்னு நினச்சி நீ அவன்கிட்ட அப்படி சொல்கிற என்று கேட்டான். ஆனந்த், கொஞ்ச நேரம் அமைதியாரு என்று சொல்லிவிட்டு திரும்பவும் சிம்மனை பார்த்து, சிம்மா, சீக்கிரம் பாரு என்றான் கௌதம். தரையில் விழுந்து கிடந்த அந்த வயதானவரின் அருகில் வந்தவன் அவரது கையை பிடித்து பல்ஸை செக் செய்தான். பின்பு அவரது உடம்பில் இருந்து அனைத்து ஊசிகளையும் எடுத்துவிட்டு அவனது பேக்கை திறந்து அவனது ஊசியை எடுத்து அவரது மார்பில் ரைட் சைடு குத்த ஆரம்பித்தான். அதை பார்த்த ஆனந்த், நீ என்ன பைத்தியமா, இதயம் இருக்கிறது லெஃப்ட் சைடு, நீ ரைட் சைடு குத்திக்கிட்டு இருக்க என்று கேட்டான். அவருக்கு பிறவியிலேயே இதயம் ரைட் சைடில் இருக்கு. நீங்க ட்ரீட்மெண்ட் நல்லா தான் பண்ணீங்க, ஆனா அவருடைய இதயம் ரைட் சைடில் இருக்கிறதுனால தான் உங்களோட ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகல என்று சொல்லிவிட்டு மறுபடியும் குத்த ஆரம்பித்தான். கௌதம், நிஜமாவே பெரிய பிரச்சனையாக போகுது. அவர் யாருன்னு தெரியும் தானே? புருஷோத்தமன், இந்த சிட்டிலேயே நம்பர் 1 பணக்காரரு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னோட இந்த ஹோட்டல்ல என்ன ஆகும்னு தெரியும் தானே என்று கேட்டான் ஆனந்த். அதை பத்தி நான் தானே கவலைப்படணும். ஆனந்த், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ என்று சொன்னவன் சிம்மனை பார்த்து, சிம்மா, நீ ஸ்டார்ட் பண்ணு என்று சொன்னான். அங்கு நின்று கொண்டிருந்த அனைவருக்கும் அவருக்கு என்ன ஆகுமோ, இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று பதட்டத்துடன் நின்று கொண்டிருக்க, அப்பொழுது அவசரமாக ஒரு ஃபோன் கால் செய்துவிட்டு அங்கே வந்த அவரது PA பிரியா, என்ன ஆச்சு என்று கேட்க கௌதம் நடந்ததை சொன்னான். உடனே பிரியா, உண்மைதான், அவருக்கு ஹார்ட் ரைட் சைடில் தான் இருக்கு. பிறவியிலிருந்து அதனால தான் அவருடைய இதயம் பலவீனமா இருக்கு. அதனால தான் அவர் எப்பொழுதும் அவர் கூட யாராவது ஒருத்தவங்களை பாதுகாப்புக்கு வச்சுப்பாரு என்று சொல்ல, அங்கிருந்த அனைவருமே ஸ்கேன் செய்யாமலே இவனுக்கு எப்படி அவருடைய இதயம் ரைட் சைடில் இருக்குன்னு தெரிஞ்சுது என்று ஆச்சரியமாக பார்த்தனர். அவன் ஊசியை அவர் உடலில் குத்திவிட்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தான். சற்று நேரத்திலேயே நார்மலான நிலைக்கு மாறி கண்களை திறந்து பார்த்தவர் அங்கு கூட்டமாக இருப்பதை பார்த்துவிட்டு, எனக்கு என்னாச்சு என்று கேட்டார். அனைவருக்கும் ஆச்சரியம். இவ்வளவு நேரம் ஒரு டாக்டர் வைத்தியம் செய்து சரி வராதவர் இன்னும் படிப்பை கூட முடிக்காத ஒரு மாணவன் பார்த்து சரியாகிவிட்டாரே என்று அனைவரும் பார்த்தனர். அவர்கள் பார்வையின் அர்த்தம் புரியாத புருஷோத்தமன், என்ன ஆச்சே, ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறீங்க என்று கேட்டார். உடனே பிரியா, சார், நீங்க இங்க நிக்கிற இவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க வழக்கம் போல மைல்டு அட்டாக்கில் மயங்கி விழுந்துட்டீங்க. சரியான டயத்துல இவர் தான் உங்களை ட்ரீட் பண்ணாரு. இவர் இல்லைனா உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பதறுது என்று சொன்னாள். அவ்வளவு நேரம் பிரியா சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த புருஷோத்தமன், யாரு என்று சொல்லிவிட்டு சிம்மனை பார்த்தவர் அவனது கையை பிடித்து கொண்டு, தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. எனக்கு இந்த உலகத்துல வாழணும்னு பெருசா ஆசை இல்லை. ஆனா நான் இல்லாம என்னோட ஒய்ஃப்னால இருக்கவே முடியாது. யாருக்காக இல்லாட்டாலும் நான் அவளுக்காக வாழ்ந்துதான் ஆகணும். என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிப்பா. சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன் என்று கேட்டார். உடனே சிம்மன் சிரித்து விட்டு, சார், இது சாதாரண மைல்டு அட்டாக் தான். ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்கேன். இதுக்காக நீங்க எனக்கு எதுவும் தர வேண்டாம் என்றான். உடனே புருஷோத்தமன் சிரித்து விட்டு, சரி, இது என்னோட அட்ரஸ். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீ இந்த அட்ரஸ்க்கு வா. அப்புறம் இது இந்த சிட்டியில இருக்கிற பிக் ஏரியால நான் பில்ட் பண்ண ஹவுஸ். இதுல உனக்கு எந்த ஹவுஸ் பிடிச்சிருக்கோ அதை நீயே செலக்ட் பண்ணிக்கோ. அந்த ஹவுஸ் நாளையில இருந்து உன்னோடது என்று சொன்னவர் தனது PAவை பார்த்து, நாளைக்கு 10 மணிக்கு அவர் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரை கூட்டிட்டு போய் அந்த ஹவுஸை அவர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துரு, சரியா என்று சொன்னார். ஓகே சார், கண்டிப்பா செஞ்சிடுறேன் என்று PA பிரியா சொல்ல, இங்கு நடந்தது உண்மைதானா என்று நம்ப முடியாமல் சிம்மன் நின்று கொண்டிருந்தான். அதுவரை அனைவராலும் புகழப்பட்டு வந்த ஆனந்திற்கோ நெஞ்செறிந்தது. ஒரு சாதாரண மெடிக்கல் காலேஜ் படிக்கும் மாணவன் இப்படி எனது மானத்தை வாங்கிவிட்டானே என்று தனக்குள் புழுங்கினான். தனது நண்பனிடம் இன்னும் என்னெல்லாம் திறமைகள் இருக்கிறதோ என்று அவனை பார்த்து வியந்த கௌதம் அவனை கட்டி அணைத்து, உன்னை என்னோட நண்பன்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. நீ இன்னைக்கு யாரோட உயிரை காப்பாத்திருக்க தெரியுமா? இவருக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தா கண்டிப்பா எங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சிருப்பாங்க என்று சொன்னான். சிம்மன் தனது வாழ்வில் அடுத்தடுத்து நடக்கும் அதிசயங்களை நம்ப முடியாமல் நின்றான். நேற்று வரை அக்கவுண்டில் 5000 தவிர ஒரு ரூபாய் இல்லாமல் இருந்தவன், பிறந்ததிலிருந்து தனக்கு சொந்தமாக ஒரு கூரை கூட இல்லாமல் இருந்தவனுக்கு இன்று அக்கவுண்டில் 10 லட்சம் பணம், சொந்தமாக வீடு, இதெல்லாம் உண்மைதானா என்று தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டான். சிம்மனின் வாழ்வில் இன்னும் என்னென்ன அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடக்க இருக்கிறது என்பதை காத்திருந்து பார்ப்போம். ஆச்சரியம்.
நேற்று வரை தனது அக்கவுண்டில் 5000 ரூபாயை தவிர வேறு பணம் இல்லாமல் இருந்தவனுக்கு இன்று சொந்தமாக வீடு, அக்கவுண்டில் 10 லட்சம் இருப்பதை அவனாலேயே நம்ப முடியாமல் இருந்தது. ஆச்சரியத்தில் உறைந்து போய் இருந்தவனை கௌதம் கட்டி அணைத்து, உன்னை என்னோட நண்பன்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. உனக்குள்ள இன்னும் என்னென்ன திறமையெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கியோ தெரியல என்று சொன்னான். உடனே சிம்மன், அப்படியெல்லாம் எனக்குள்ள பெரிய திறமை இல்லை. என்னோட தாத்தா ஒரு சித்த வைத்தியர். அவர் எனக்கு சில வைத்தியங்களை சொல்லி கொடுத்தாரு. அதை வச்சுதான் இன்னைக்கு இவரை என்னால் காப்பாற்ற முடிஞ்சது என்று சொன்னான். ஏதோ ஒன்று, எனக்கு நடக்கிற இந்த மிகப்பெரிய லாஸில் இருந்து காப்பாத்திருக்க. சரி வா போலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கௌதம் அவனை கூட்டி சென்றான். அங்கு வந்திருந்த அனைவரும் அந்த ஓவியத்தை பற்றியே மிகவும் பெருமையாக பேசினார். அது கௌதமிற்கு மிகவும் பெருமையை தந்தது. கௌதமும் தனது நண்பனை நன்றியுடன் பார்த்தான். சற்று நேரத்தில் எக்ஸிபிஷன் முடிந்து போக அப்பொழுது அங்கே வந்த அஜய், சிம்மா, நாளைக்கு பழங்கால கற்களை ஏலம் விடுறாங்க. அந்த இடத்துக்கு என் கூட நீயும் வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று சொன்னான். சிம்மன் எதுவும் புரியாமல், என்ன பழங்கால கற்களா, அப்படின்னா என்ன என்று கேட்டான். உடனே கௌதம், உனக்கு தெரியும் தானே, இவங்க அப்பா மிகப்பெரிய ஜுவல்லரி வியாபாரி. அவருடைய ஜுவல்லரி ஷாப் உலக நாடுகள் அனைத்திலும் இருக்கு. அவருக்கு அப்புறம் அவரோட பிஸ்னஸை இவன் தானே பண்ணணும். அதனால தான் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதனால தான் நாளைக்கு நடக்கிற அந்த பழங்கால கற்கள் ஏலம் நடக்கிற இடத்துக்கு உன்னை கூப்பிடுறான். அங்கே நிறைய கற்கள் இருக்கும். அதில் நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கல்லை ஏலம் எடுத்து உடைச்சு பார்க்கணும். நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா அதில் வைரம், வைடூரியம், மாணிக்கம்னு ஏதாவது ஒரு கல் கிடைக்கும். அப்படி கிடைச்சா லாபம், இல்லைனா நஷ்டம் என்று சொன்னான். ஒருவேளை அப்படி ஏதாவது கல்லு கிடைச்சா அது அவனோட ஜுவல்லரி பிஸ்னஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல என்று கௌதம் சொன்னான். ஓ, இதெல்லாம் கூட இந்த சிட்டியில நடக்குதா? எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே நீங்க சொல்லிதான் தெரியும் என்று சிம்மன் சொன்னான். இதெல்லாம் பெரிய இடத்து பசங்களுக்கு தெரிகிற விஷயம். உன்ன மாதிரி ஒரு லோ கிளாஸ் பையனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று பின்னால் ஒரு குரல் கேட்க, யார் என்று திரும்பி பார்த்த பொழுது அங்கு நந்தா நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும், நீ இன்னும் போகலையா என்று கௌதம் கோபமாக கேட்டான். ஹே கௌதம், உன்னோட கிளப்ல இருந்தாதான் நீ என்னை வெளியே போன்னு சொல்ல முடியும். இது எக்ஸிபிஷன் நடக்கிற இடம். இங்க யாரு வேணும்னாலும் வரலாம். எனக்கும் ரைட்ஸ் இருக்கு என்றான். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. உன்னை என்ன பண்றேன் பாரு என்று சொல்லிவிட்டு கௌதம் அவனை அடிக்க போக உடனே அஜய், கௌதம், அவனிடம் எதுக்கு பேசி உன்னோட எனர்ஜியை வீணடிக்கிற? விடு, அவனை பத்தி தான் தெரியும்ல என்று சொல்லிவிட்டு மூவரும் அங்கிருந்து நகர்ந்தனர். சரி, நாளைக்கு சிம்மா, கண்டிப்பா நீ என் கூட அங்க வருவதானே என்று அஜய் கேட்டான். நீ இவ்வளவு தூரம் சொல்லியா நான் வராம இருப்பனா? கண்டிப்பா அங்க வருவேன் என்று சிம்மன் சொன்னான். தேங்க்யூ சோ மச் சிம்மா. எனக்கு தெரியும் கண்டிப்பா நான் கூப்பிட்டா நீ வருவேன்னு. சரி, அந்த பொண்ணு என்ன ஆச்சு? அது உன்னோட லவ்வரா? எதுக்காக ரூம் புக் பண்ண என்று இருவரும் அவனை கிண்டலாக கேட்டனர். உடனே சிம்மா சிரித்து விட்டு, அச்சோ, அப்படிலாம் எதுவும் இல்லை. அந்த பொண்ணு எங்க ஊர் பொண்ணு தான். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. பாவம், அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சு என்று சொன்னான். உடனே கௌதமும் அஜயும், தெரிஞ்ச பொண்ணுக்கு எதுக்கடா ரூம் புக் பண்ண? அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு உன்னை பார்த்த பார்வை இருக்கே, அப்பா, மெய்சில் இருக்குது. எல்லா பொண்ணும் எல்லாரையும் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு உன்னை சின்சியரா தான் லவ் பண்ணுதுன்னு தோணுது என்று அஜய் சொன்னான். சிம்மனுக்கு அப்போதுதான் அவள் உளறியது நினைவுக்கு வர, உண்மையிலேயே அப்பா அவ என்னை விரும்பிதான் இருப்பாளோ என்று யோசித்துக் கொண்டு நிற்க, அவன் அமைதியாக இருப்பதை பார்த்ததும், என்ன சிம்மா, எங்க கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியா? 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் கூட அழகா தான் இருக்கு என்றனர். அச்சுச்சோ, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஊர்க்கார பொண்ணுன்றதுனால காப்பாற்றணும்னு நினைச்சேன். அப்படி ஏதாவது இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன் என்றான் சிம்மன். சரி, நாளைக்கு மார்னிங் அங்கே வந்துடு சரியா என்று சொன்னான். ஓகே, நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். நான் இப்போ கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சிம்மன் காயத்ரியின் அறைக்கு சென்றான். அவள் ஏற்கனவே எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உட்கார்ந்திருக்க, காயு, இப்போ உனக்கு பரவாயில்லையா என்று கேட்டான். உடனே காயத்ரி, இப்போ பரவாயில்ல சிம்மன், தேங்க்யூ ஸோ மச். நீ மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும்னு நினைக்கும் போதே எனக்கு பயமா இருக்கு என்றாள். அதுதான் எதுவும் ஆகலல்ல, எதை நினைச்சும் கவலைப்படாத. சரி, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா என்றான் சிம்மன். போலாம் என்று சொல்லிவிட்டு அவளும் அவனுடன் வந்தாள். சரி, நீ அந்த ஹாஸ்டல்ல தானே தங்கியிருக்க என்று சிம்மன் கேட்க, உடனே அவளும் ஆமாம் என்று தலையசைத்தாள். எனக்கு நடந்த பிரச்சனையினால என்னை ஹாஸ்டல்ல இருந்து வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. நான் இப்பவே ஹாஸ்டல்ல உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியேறணும் என்று சிம்மன் சற்று சோகமாக சொன்னான். சிம்மா, அப்போ உன்னோட படிப்பு, உங்க அம்மாவோட கனவு என்று காயத்ரி கேட்க, அப்பொழுதுதான் அவனுக்கு அவனது தாயின் நினைவு வந்தது. அச்சச்சோ, நம்ம வாழ்க்கையில நடந்த எதையுமே அம்மா கிட்ட சொல்லலையே. இப்ப நம்ம இதை சொன்னா அம்மா நம்புவாங்களா என்னவென்று கூட தெரியலையே. இப்போதைக்கு நமக்கே நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல. அதனால அம்மா கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம் என்று தனக்குள் நினைத்து கொண்டவன், காயு, நீ ஊருக்கு போனா கூட என்னை பத்தி வீட்டுல யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம். நான் இங்க ஏதாவது பார்ட் டைம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் சரியாயிடும்னு நம்புறேன்.
பாப்போம் என்று சொல்லிவிட்டு அவளது ஹாஸ்டலில் அவளை விட்டுவிட்டு அவனது பொருட்களை எடுப்பதற்காக அவனது ஹாஸ்டலிற்கு சென்றான். தனது பொருட்களை எடுத்துக்கொண்டு வெக்கேட் செய்து வெளியே வந்தவனுக்கு எங்கு போவது என்று எதுவும் தெரியவில்லை. அப்பொழுதுதான் குப்தா ஃபேமிலி கொடுத்த கார்டு அவனுக்கு நினைவுக்கு வர, ஆபத்துக்கு பாவம் இல்லை, இதை இன்னைக்கு யூஸ் பண்ணிக்குவோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஹோட்டலிலேயே ஒரு ரூம் போட்டு தங்கினான். காலையில் வேகமாக எழுந்தவன் குளித்து முடித்துவிட்டு அவன் நண்பன் சொன்ன இடத்திற்கு போவதற்காக கிளம்பிக் கொண்டிருக்க, அப்பொழுது அவனது செல்போன் சினுங்கியது. செல்போனை எடுத்து பார்த்தவன் அதில் கௌதமின் நம்பரை பார்த்ததும் சிரித்து கொண்டே, சொல்லு கௌதம் என்றான். சிம்மா, நீ கிளம்பிட்டியா என்று கௌதம் கேட்க, நான் கிளம்பிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன் என்று சிம்மன் சொன்னதும், ஓகே குட் சிம்மா, அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, வர்ற எல்லாரும் கப்பல்ஸோட வரணும்னு சொல்கிறாங்க, நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் அங்கே கூட்டிகிட்டு வரியா என்று கௌதம் கேட்டான். கேர்ள் ஃப்ரெண்டா? எனக்கு இப்போ எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லையே என்று சிம்மன் சொல்ல, உடனே கௌதம் சிரித்து விட்டு, சும்மா என் கூட விளையாடாத, அதான் நேற்று ஒரு பொண்ணை காப்பாத்தினல்ல, அது உன்னோட ஃப்ரெண்டு தானே, அது கேர்ள் தானே, அப்போ அது கேர்ள் ஃப்ரெண்டு தானே உனக்கு என்று சொல்லி கௌதம் சிரித்தான். உடனே சிம்மன், கௌதம் என்ன ஜோக்கா என்று கேட்க, ஜோக்கெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை, நீ அந்த பொண்ணோட வா, வரும்போது 2 பேரும் செம ஸ்மார்ட்டாக வரணும், புரியுதா என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். இவன் எதுக்கு இப்படி சொல்றான் அப்படின்னு யோசித்தவனுக்கு திடீரென்று நேத்து அவள் தந்த இதழ் முத்தம் நினைவுக்கு வர, ஒரு நிமிடம் அவனது முகமும் வெட்கத்தில் சிவந்தது. பின்பு, டேய் சிம்மா, என்னடா யோசிக்கிற, அந்த பொண்ணு ஏதோ போதையால் அப்படி செஞ்சிட்டா, அதையே நீ நினைச்சிட்டு இருப்பியா, முட்டாள் என்று அவனே திட்டிக் கொண்டிருக்க, அவனது இன்னொரு மனமும், எப்படியும் யாரோ ஒருத்தங்களை கூட்டிட்டு தானே போகணும், அது ஏன் காயுவா இருக்கக்கூடாது என்று சொல்ல, அதுவும் கரெக்டு தான், ஆனா இப்ப அவளை கூப்பிட்டா அவ என்ன தப்பா நினைச்சிட்டா நான் என்ன செய்யறது என்று அவனுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க, அப்பொழுது அவனது செல்போன் மறுபடியும் சினுங்கியது. அதை எடுத்து பார்க்க அதில் ஏதோ ஒரு புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வந்து கொண்டிருந்தது. என்ன, ஏதோ அன்னோன் நம்பரா இருக்கு, யாரா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே போனை அட்டன் செய்தவன், ஹலோ என்று கேட்க, எதிர்முனையில் பேசியது காயத்ரி தான். ஹலோ சிம்மா, நான் காயு பேசுறேன் என்று காயத்ரி பேசினாள். இப்பதான் அவளை பத்தி நினைச்சோம், அதுக்குள்ள அவளுக்கு எப்படி தெரிஞ்சுது என்று நினைத்து கொண்டு சிரித்தவன் பின்பு, சொல்லு காயு, எதுவும் பிரச்சனையா என்று கேட்டான். பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, ஏன்னு தெரியல, எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருந்தது. ஐ திங்க் நான் உன்னை மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன், உன்னை இப்ப நான் பார்க்கலாமா என்று காயத்ரி கேட்டாள். சிம்மன் மனதிற்குள் பட்டாம்பூச்சி சிறகடித்து பறக்க ஆரம்பித்தது. தனது குரலை சரி செய்து கொண்டு, அப்படியா, நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறேன், நீயும் வேணும்னா அங்க வரியா, உனக்கு இஷ்டம்னா வா, இல்லனா வேண்டாம் என்று அவன் சொன்னான். அவன் பேசி முடிப்பதற்கு முன்பாகவே, நான் வரேன் என்று வேகமாக சொன்னாள். உடனே சிம்மன், நான் எங்க போறேன்னு கூட உங்ககிட்ட சொல்லல, நீ வரேன்னு சொல்லிட்ட என்று கேட்டான். நீ எங்க போறங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, நான் உன் கூட இருக்கணும், அவ்வளவுதான் என்று காயத்ரி சொன்னாள். சிம்மனின் கால்களோ சந்தோஷத்தில் தரையில் தாளம் போட்டு கொண்டிருந்தது. இவன் பைத்தியமா? இன்று நடக்க இருக்கும் பார்ட்டிக்கு காயத்ரியை கூட்டி செல்வதற்காக அவளது ஹாஸ்டலுக்கு வெளியே சிம்மன் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது காயத்ரி வெளியில் வந்து கொண்டிருந்தாள். அவள் மிகவும் சிம்பிளாக ட்ரெஸ் செய்து இருந்தாலும் அவள் பேரழகியாகத்தான் அவன் கண்ணுக்கு தெரிந்தாள். ஒரு நிமிடம் கூட கண்ணிமைக்காமல் அவளையே சிம்மன் பார்த்து கொண்டிருக்க, அவன் தன்னைத்தான் பார்க்கிறான் என்பதை புரிந்து கொண்ட காயத்ரியும் வெக்கத்துடனேயே ஹாய் சிம்மன் என்று சொல்லிவிட்டு அவன் அருகில் வந்து நின்றாள். காயத்ரியின் குரல் கேட்டதும் சட்டென்று தனது பார்வையை தாழ்த்தி கொண்டவன், போலாமா என்று கேட்க, அவள் என்று தலையை அசைத்தாள். சிம்மன் அவளை கூட்டி செல்வதற்காக ஒரு டாக்ஸி புக் செய்திருந்தான். அதில் இருவரும் ஏறி உட்கார்ந்ததும் சிம்மன் டிரைவரிடம், அண்ணே, ஒரு நல்ல ஷாப்பிங் மாலா பார்த்து நிப்பாட்டுங்க என்று சொன்னான். சிம்மா, நீ பார்ட்டிக்கு போறன்னு தானே சொன்ன, இப்ப எதுக்கு ஷாப்பிங் மாலுக்கு போக சொல்ற என்று காயத்ரி கேட்டாள். காயு, அங்கே நம்மள மாதிரி லோ கிளாஸ் பசங்களை உள்ளே விட மாட்டாங்க. அப்படியே நம்ம இன்ஃப்ளூயன்சஸை யூஸ் பண்ணி உள்ளே போனாலும் அவங்க நம்மளை பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். கடந்த 3 நாளாக இதை நான் ரொம்பவே ஃபேஸ் பண்ணிட்டேன். எனக்கு நடந்த மாதிரி உனக்கு நடக்கக்கூடாதுல்ல, அதான் முதல்ல நம்ம 2 பேரும் நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து வாங்கிக்குவோம், அதுக்கப்புறம் அங்கே போகலாம் என்று சொன்னான். சிம்மா, நம்மளோட ட்ரெஸ்ஸை பார்த்து தான் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்கன்னா அப்படி ஒரு உறவே நமக்கு தேவையில்லை தானே என்று காயத்ரி சொன்னாள். நீ சொல்கிறதும் சரிதான் காயு, ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க, அவங்க இன்வைட் பண்ணும்பொழுது என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதே சமயத்தில் என்னால் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதுக்கு தான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் என்று சிம்மன் சொல்ல, உடனே காயத்ரி, அதெல்லாம் சரிதான் சிம்மா, இப்போ ட்ரெஸ் வாங்குற அளவுக்கு நம்ம 2 பேர்கிட்டையும் காசு இல்லையே என்று சொன்னாள். அதை பற்றி நீ எதுக்கு கவலைப்படுற, அமைதியா வா
என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வெளியே காரை நிறுத்திய டிரைவர், சார் நீங்கள் கேட்ட மால் வந்துருச்சு என்று சொல்ல, ஓகே அண்ணே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு உடனே வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு காயத்ரியை கூட்டிக் கொண்டு உள்ளே சென்றான். அந்த மால் மிகவும் பெரியதாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தது. அதை பார்க்கும் பொழுதே பிராண்டட் ஐட்டம் மட்டுமே இங்கு விற்கப்படும் என்பது நன்றாக தெரிந்தது. உடனே காயத்ரி சிம்மனின் கையை பிடித்து கொண்டு, சிம்மா, இதெல்லாம் பணக்காரங்க ஷாப்பிங் பண்ணுற இடம், இந்த இடத்துக்கு எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த, நம்ம வேற எங்கேயாவது வாங்கிக்கலாமே என்றாள். காயு, நீ அமைதியா வா என்று சொல்லிவிட்டு அவன் அவள் கையை பிடித்து கொண்டு உள்ளே சென்றான். காயத்ரிக்கோ எதுவும் புரியாமல் இவன் ஏன் இப்படி பண்றான் என்று சொல்லிவிட்டு அவன் பின்னால் சென்றாள். இருவரும் உள்ளே போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிரே ஒரு 5 வயது தக்க பெண் குழந்தை நின்று கொண்டிருந்தது. அந்த குழந்தை மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் அவளது கண்கள் ஒளியிலிருந்து இருந்தது. அதை பார்த்ததும் அவளிடம் ஏதோ பேட் வைப்ரேஷன் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட சிம்மன் அவள் அருகில் சென்றான். அந்த 5 வயது குழந்தை தனக்கு மேலிருந்த சீலிங்கை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தது. அந்த குழந்தை அப்படி மேலே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த சிம்மன், பாப்பா, ஏன் இங்க தனியா நிற்கிற என்று கேட்டான். உடனே அந்த குழந்தை சீலிங்கை காண்பித்து, அங்கிள், அந்த அங்கிள் ஏன் மேலே உட்காந்துட்டு இருக்காரு என்று கையை நீட்டி காட்டியது. அவள் அப்படி நீட்டியதும் உடனே காயு சீலிங்கை பார்த்துவிட்டு, இந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, அங்க யார் இருக்காங்கன்னு அப்படி சொல்லுது, அதுவும் சீலிங்ல போய் யார் இருக்க முடியும் என்று தனக்குள் நினைத்து கொண்டு அந்த குழந்தையை விசித்திரமாக பார்த்தாள். உடனே சிம்மனும் சீலிங்கை நிமிர்ந்து பார்க்க அங்கு ஒரு 20 வயது தக்க ஆணின் ஆன்மா ஒட்டி கொண்டிருந்தது. அது மிகவும் பயந்து போய் இருந்தது. அதை பார்த்ததும் ஒரு நிமிடம் அதிர்ந்தவன் பின்பு தனது கண்களை மூடி எதையோ யோசித்தான். மறுபடியும் தனது கண்களை திறந்து, பாப்பா, அந்த அங்கிளுக்கு அவருடைய வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியலையா, அதனால தான் இங்கே இருக்காரு, நீ கொஞ்சம் கண்ணை மூடிக்க, அவர் இப்போ போயிடுவார் என்று சொல்லிவிட்டு தனது சட்டையில் இருந்து ஒரு பட்டனை எடுத்து அதில் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்ல அவ்வளவு நேரம் சீலிங்கில் இருந்த அந்த ஆன்மா சட்டென்று அந்த பட்டனுக்குள் சென்றது. சிம்மன் அந்த பட்டனை பத்திரமாக தனது பாக்கெட்டிற்குள் போட்டுக்கொண்டு பின்பு அந்த குழந்தையிடம், பாப்பா, இப்போ கண்ணை திறந்து பாரு என்று சொல்ல உடனே அந்த குழந்தையும் கண்ணை திறந்து சீலிங்கை பார்த்தது. ஐ அங்கிள், அந்த அங்கிள் எங்கே போனாரு என்று அந்த குழந்தை மிகவும் ஆர்வமாக கேட்டாள். உடனே சிம்மன், நான் தான் சொன்னல, அவருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு அட்ரஸ் தெரியலன்னு. அட்ரஸ் சொன்ன உடனே அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. இனிமேல் நீ அந்த அங்கிளை பார்க்க மாட்ட, சரியா என்றான். ஓகே அங்கிள், ஆனால் இவரை மாதிரி நிறைய பேர் வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு வழி தெரியாமல் தான் இந்த மாதிரி இருக்காங்களா? நான் தினமும் யாராவது ஒருத்தவங்களை இந்த மாதிரி சீலிங்கில், எங்கள் வீட்டு ஃபேனில், அப்புறம் எங்கள் வீட்டு ஸ்விம்மிங் பூலில், இப்படி எல்லா இடத்துலையும் நிறைய பேரை பார்ப்பேன். ஆனால் மம்மி தான் நான் சொல்கிறத நம்பவே மாட்டாங்க. நீங்கள் மட்டும் எப்படி நம்புனீங்க என்று அந்த குழந்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தியா என்று கத்திக்கொண்டு அவளது தாய் வேகமாக ஓடி வந்தாள். தனது தாயை பார்த்ததும் வேகமாக அந்த குழந்தை ஓடி சென்று மம்மி என்று சொல்லி கட்டிக்கொண்டது. தியா திடீரென்று அப்படி கட்டிக்கொண்டு தன்னை மம்மி என்று சொல்லவும் அவளது தாய்க்கு ஆச்சரியமாக இருந்தது. தியா, நீ எப்படி மம்மி கிட்ட பேசின? நீ மம்மி கிட்ட பேசி எத்தனை நாள் ஆகுது தெரியுமா என்று அவளது தாய் சந்தோஷமாக சொல்லிவிட்டு அவளது கன்னத்தில் மொத்த மழை பொழிந்தாள். இந்த குழந்தைக்கு என்ன நடந்திருக்கும் என்று அவளது நெற்றியை பார்த்தவன் ஒரு நிமிடம் அதிர்ந்தான். பின்பு அவளது தாய் அருகே சென்றவன், உங்க பொண்ணு கடந்த 1 வருஷமாவே இப்படிதான் இருந்திருப்பா என்று சொன்னான். உடனே அவள் ஆச்சரியமாக, ஆமா சார், அவ இதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருப்பா, ஆனா கடந்த 1 வருஷமா ரொம்ப சோர்ந்து போயிருக்கா. எதை பார்த்தாலும் பயப்படுறா, திடீர்னு ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிறா, என்கிட்ட கூட பேசுறது இல்லை. நாங்களும் பார்க்காத டாக்டர் இல்லை, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட காட்டிட்டோம், ஆனால் சரியான பாடுதான் இல்லை என்று மிகவும் சோகமாக சொன்னாள். உங்க குழந்தை கிட்ட ஒரு பேட் வைப்ரேஷன் தெரியுது. உங்க பொண்ணை மெடிசினால சரி பண்ண முடியாது. கருப்பு கலர் நாயோட ரத்தத்தை எடுத்து உங்க பொண்ணோட நெத்தியில வச்சு அவளை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முச்சந்திக்கு கூட்டி சென்று அவளை தனியா விட்டுட்டு திரும்ப பார்க்காம 10 அடி தூரத்துல வந்து நின்று, தியா வீட்டுக்கு போலாமான்னு கேளுங்க, உடனே அந்த குழந்தை சரியாயிடும் என்று சொன்னான். சிம்மன் சிறு வயதாகவும் நீட்டாக ட்ரெஸ் செய்திருக்கவும் அவன் யாராவது ஒரு டாக்டராக இருப்பான் என்று நினைத்து கொண்டுதான் அவனிடம் தன் மகளை பற்றி சொன்னாள். அவன் அப்படி சொன்னதும் அவனை விசித்திரமாக பார்த்துவிட்டு, இந்த காலத்துல இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா? பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்க, இப்படி மந்திரம் தந்திரம்லாம் பேசுற என்று சொல்லிவிட்டு தன் குழந்தையை தூக்கி கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அவ்வளவு நேரம் நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த காயத்ரி அவன் அருகே வந்து, இப்ப இங்க என்னதான் நடக்குது? அந்த பொண்ணு ஏதோ அங்க காட்டி யாரோ இருக்காங்கன்னு சொன்னா, பார்த்தா அங்க யாருமே இல்லை. ஆனா நீ எதுக்கு யாரோ ஒரு பையன் இருந்தான்னு ஒத்துக்கிட்ட? அப்புறம் எதுக்கு அவங்க அம்மா கிட்ட ஏதோ விசித்திரமான பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்த? நீ பேசுறத கேட்கும் போது எனக்கே கொஞ்சம் பயமா இருந்துச்சு என்று காயத்ரி சொன்னாள். காயு, உனக்கு நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்போதைக்கு நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. நேரம் வரும்போது நானே உனக்கு சொல்றேன்.
டைம் ஆச்சு, வா போலாம் என்று சொல்லிவிட்டு அவளை உள்ளே கூட்டிச் சென்றான். உள்ளே சென்றதும் முதலில் காயத்ரிக்கு சில ட்ரெஸ்களை செலக்ட் செய்தான். அது எல்லாம் அதிக விலையாக இருப்பதை பார்த்த காயத்ரி இதெல்லாம் வேண்டாம் என்றாள். காயு, ரேட்டை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, நான் தானே பே பண்ண போகிறேன், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பாரு என்று சொல்ல அவளோ தயங்கி கொண்டு நின்றாள். இப்படியெல்லாம் சொன்னால் நீ சரிப்பட்டு வர மாட்ட, நானே உனக்கு செலக்ட் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு பிளாக் கலரில் அழகான ஒரு ட்ரெஸ் இருக்க அதை எடுத்து இது உனக்கு செம்மையாக இருக்கும், போட்டுட்டு வா என்று சொல்லி கொடுத்தான். அந்த ட்ரெஸ்ஸின் விலை 50,000 இருக்க அதை பார்த்தவள், சிம்மா இது 50,000 ரூபாய், இதை எப்படி நம்மளால் வாங்க முடியும் என்று கேட்டாள். நான் தானே உனக்கு எடுத்து கொடுக்குறேன், என்னால் வாங்க முடியுன்றதுனால தான் நான் எடுத்திருக்கேன், நீ எதுவும் யோசிக்காம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா என்றான். இவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களால எப்படி 50,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்க முடியும் என்று எதுவும் புரியாமல் குழம்பி போய் நின்றாள் காயத்ரி.